எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. Kemun acho? Palo अच्छे. Kem cho? मजामा. Kaisan ba? ठीक है बा. Kida? बढ़िया. Inshallah. माशाल्लाह. ஒரு பக்கம் என்னதான் ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரா ஜெயிச்சாலும் சோஷியல் மீடியால அடிக்கடி வைரல் ஆகுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தோனியோட பொண்ணு ஜிவா தான். ஜிவா பேசுற வீடியோ, கியூட்டா டான்ஸ் ஆடுற வீடியோ, ரைம் சொல்ற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோவை நம்ம மகேந்திர சிங் தோனி அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. நம்ம தல தோனியும் அவங்க பொண்ணு ஜிவாவும் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 6 மொழியில பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம தமிழ்ல தாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம தல தோனி கேட்க ஜிவா நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்ற இந்த விஷயத்த தமிழ், குஜராத்தி, போஜ்பூரி, பஞ்சாபி, உருது அப்படின்னு சொல்லிட்டு 6 லாங்குவேஜ்ல நம்ம தோனி கேட்க ஜிவா தோனியும் ரொம்ப கியூட்டா பதில் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சென்னைக்கும் பெங்களூருக்கும் சேப்பாக் ஸ்டேடியம்ல மேட்ச் நடந்துச்சு இல்லையா? அப்போ மேட்சை பார்க்க வந்த நம்ம ஜிவா தமிழ் பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஸ்டேடியம்ல ஒத்த சொல்லால பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு நம்ம ஜிவா கியூட்டா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த வீடியோவும் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம யுவராஜ் சிங் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. நேத்து டெல்லி டீமுக்கும் மும்பை டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. மும்பை டீம் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் டெல்லி டீம் பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடினாங்க. 20 ஓவர் முடிவுல 213 ரன்ஸ் எடுத்தாங்க. மும்பை டீமுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான். பேட்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 4வது இடத்துல நம்ம யுவராஜ் சிங் வந்திருந்தாரு. மத்த விக்கெட்டு டக்கு டக்குன்னு விழுந்தாலும் யுவராஜ் சிங் நின்னு நிதானமா ஆடினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு ஹாஃப் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. யுவராஜ் பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு வரும்போது ஸ்டேடியம்ல இருந்த அத்தனை பேரும் யுவராஜ் யுவராஜ் அப்படின்னு கத்தி அவரை சியர் பண்ணாங்க. ஒரு பக்கம் யுவராஜ் பாத்தீங்கன்னா 28 ரன்ஸ்ல இருந்தாருங்க. அப்போ ஹாட் ஸ்டார்ல இந்த மேட்சை பார்த்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் 62 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்ல யுவராஜ் சிங் 35 பால்ஸ்ல 53 ரன்ஸ் எடுத்திருக்காரு. 5 4 3 6 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு யுவராஜ் மறுபடியும் ஃபார்முக்கு வந்து விளையாடி இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா 2017ஓட ஐபிஎல் போட்டியில தான் யுவராஜ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கும் நாளைக்கு டெல்லியில் ஈவினிங் 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் 30ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கான டிக்கெட்ஸும் நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அண்ட் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் பற்றி, இதே மாதிரி கிரிக்கெட்டை பற்றி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோனி இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஏன்னா அந்த டைமில் அவர் வந்து ஒரு கேப்டன் வந்து நிறைய அவருடைய இன்ட்யூஷனில் தான் அவர் போகக்கூடிய ஒரு கேப்டன். அதுதான் எனக்கு தெரியும் அந்த என்னுடைய அனுபவத்தில். ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு நாளைக்கு ரெய்னா நிறைய விக்கெட் எடுக்கலாம், நமக்கு புரியாது. அதனால் யார் எந்த பவுலரை யூஸ் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. என்ன ஸ்ட்ராட்டஜின்றது நாளைக்கு தான் தெரியும்.